ஐயா வணக்கம். வணக்கம். இந்த 12 ராசிக்கு குரு பயிற்சி எப்படி இருக்க போகுது, அவங்களுடைய வாழ்க்கையில் எப்பேற்பட்ட மாற்றங்கள்லாம் இருக்க போகுதுன்றதை நீங்கள் ரொம்ப அழகாக சொல்ல போகிறீங்க. அதுக்காக நான் வந்திருக்கேன். சொல்லுங்க ஐயா, எப்படி இருக்க போகுது? 2026 பொறுத்த வரைக்கும் குரு பயிற்சியை பொறுத்த வரைக்கும் சனி பயிற்சியை பொறுத்த வரைக்கும் அச்சம் கலந்த பயம் கலந்த உணர்வோடு தான் பார்க்கின்றோம். காரணம் கர்மாவினுடைய பலன். இன்று செய்த தவறை விட என்றோ செய்த தவறுக்கும் இன்று நாம் பதில் சொல்லியாக வேண்டும். இந்த வருடத்துடைய இறுதியில் தான் ராகு கேது பயிற்சியை சந்திக்க போட்டுக்கிட்டோம். இடையில தானங்க இந்த ஒரு பயிற்சி. குரு பகவான் என்னுடைய அனுபவத்தில் குரு பார்க்க கோடி நன்மை என்பார்கள். மண்ணும் பொண்டாகும், பட்ட மரம் துளிர்க்கும், அளந்து கொண்டே போகலாம். குரு ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் கிராமத்தில் சொல்லுவாங்க, தாயோடு சுவை போச்சு, தந்தையோடு துணை போச்சு, மனைவியோடு மானம் போச்சு, குருவோடு எல்லாம் போனது என்பார்கள். இழந்ததை திரும்ப தரக்கூடிய ஒரு வல்லமை குரு தாங்க. நம்முடைய வாழ்க்கையில் குரு ஒருவனதே நம்மை பெற்றெடுக்காத தாய் தந்தை. அப்படிப்பட்ட அந்த குரு பகவானுடைய பயிற்சி வாக்கிய பிரகாரம் பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் மே மாதம் 26, திருக்கணித பிரகாரம் பார்த்தீங்கன்னா ஜூன் மாதம். குரு பெயர்ந்தால் என்ன, சனி பெயர்ந்தால் என்ன, அல்லது ராகு பெயர்ந்து தான் நகர்ந்தால் என்ன, நம் வாழ்வில் எதுவும் நகர்வதே இல்லையே என்று கவலைப்படுவதற்கெல்லாம் ஒன்று சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகின்றேன். நவ கிரகங்களும் நம்ம உடம்புல தாங்க இருக்குது. தன்னம்பிக்கை, அந்த தன்னம்பிக்கை எந்த காலத்திலும் நீங்கள் இழந்து விடாதீர்கள். என்னுடைய அனுபவத்தில் ஒரு பழமொழி, ஒரு கவிஞன் சொல்கிறார், ரப்பர் மரத்துக்கு ரணங்கள் புதியதல்ல. ரப்பர் மரத்தில் கேரி 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 தான் ரப்பர் வரும். ஆனாலும் அதை பற்றி அது கவலைப்படுவதில்லை. அது மாதிரி வெற்றியை நோக்கி நகருங்கள். இறையரலும் குருவரலும் துணை செய்யும். கன்னி ராசிக்கு இந்த குரு பயிற்சி எப்படி இருக்க போகுது? 2026ங்க. இந்த 2026 பார்த்தீங்கன்னா நமக்கு மட்டும் பிரச்சனை இல்லை, நம்ம கிரகங்களும் பிரச்சனையோடு தான் வருகின்றன. கடந்த காலத்தை பொறுத்த வரைக்கும் சனி பகவான் பயிற்சி ஆகிவிட்டார். அதே நேரம் பார்த்தீங்கன்னா குரு பகவான் இந்த வாக்கிய பிரகாரம் மே மாதம் 26, ஜூன் மாதம் 2ஆம் தேதி பயிற்சி ஆனாலும் கூட ஒரு அற்புதமான ஒரு பயிற்சி தாங்க. அதாவது மிதுனத்திலிருந்து கடகத்துக்கு குரு பயிற்சி ஆகின்றார். குரு யாருடைய இடம் என்று பார்த்தால் சந்திரனுடைய இடம். ஏதோ ஜோதிடம் அளந்து சொல்வதில்லை. அந்த ஜோதிடத்தை பொறுத்த வரைக்கும் நுணுக்கமானது. சரியான முறையில் கணிக்கணும். நாம் பாட்டுக்கு வாயில் வந்த மாதிரி தொட்டு பழமழை நனையும் என்றோ, ஜாக்பாட் விழும் என்றோ, அத்தனை பிரச்சனைகளும் தீர்ந்து விடும் என்றோ சொல்வதை விட இருப்பதை கொண்டு சிறப்பாக வாழ்வதற்கான வழியைத்தான் ஜோதிடம் சொல்கின்றது. சோழி பிரசன்னம். அந்த வகையில் பார்க்கும்பொழுது ஒரே இடம் கடகம், சந்திரனுடைய இடம். அங்கு தேவகுருவும் அசுரகுருவும் பயிற்சி ஆகின்றார்கள், பயிற்சி ஆகிவிடுவார்கள். அதே நேரத்தில் பார்த்துட்டிங்கன்னா இதே காலகட்டம் தாங்க. இந்த காலகட்டத்தில் எவ்வாறு இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, அதாவது குரு பகவானை பொறுத்த வரைக்கும் கன்னி ராசி, கன்னியை பொறுத்த வரைக்கும் குரு பகவான் 11 லாப குருவாக இருக்கின்றார். அற்புதம். குரு பகவான் அற்புதமாக இருக்கின்றார். அதே நேரத்தில் அசுரகுருவினுடைய செயல்பாடும் இருப்பதனால உங்கள் எண்ணங்கள் வேகம் எடுக்கும். எதிர்பாராத ஒரு நன்மையை நோக்கி நகரும். நடக்காததெல்லாம் நடப்பதற்கான ஒரு சாத்தியக்கூறு ஏற்படும். திருமண வாழ்வை பொறுத்த வரைக்கும் தடங்கிய பிரச்சனைக்குரிய திருமண வாழ்வு நல்ல முறையில் நடப்பதற்கான ஒரு இதுவரை பிள்ளைகளால் சந்தித்து வந்த பிரச்சனைகளுக்கு எல்லாம் ஒரு தீர்வு கிடைக்கின்ற ஒரு காலகட்டமாக அமையும். கணவன் மனைவிக்குள்ள இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் படிப்படியாக குறையும். குடும்பத்தில் நிம்மதியும் சந்தோஷமும் விளையாடும். இதுக்கு காரணம் ஒன்றே ஒன்று தான். கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் குரு பகவானை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டத்தில் 11, அதுலேயே லாபகுருவாக வருவதெல்லாம் இதுவரை காத்திருந்தது தான். கலங்கிய உங்களுக்கு ஆறுதலை தரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம். இதையெல்லாம் இழந்தீர்கள், மண்ணோ பெண்ணோ பொண்ணோ, இழந்த மூன்றையும் ஒன்றாக பெறுகின்ற ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம். அதனால் நிதானமாக இருங்க. முன்ஜாமீன் இடுவதோ, எடுத்தோம் கவிழ்த்தோம் என்று ஒரு முடிவை எடுப்பதோ, ஒரு முறைக்கு இருமுறை யோசித்தீர்கள். சகோதர சகோதரிகள் மத்தியில் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகளும் நீண்ட நாள் எடுத்தடித்த வம்பு வடப்புகளுக்கும் ஒரு தீர்வு கிடைக்கின்ற ஒரு காலமாக அமையும். அதே நேரம் அரசு துறையில் வேலைக்கூடிய கன்னிராசி இருக்கக்கூடிய ஆணாயினும் பெண்ணாயினும் கவனமாக இருப்பதைத்தான் இந்த காலகட்டம் எச்சரிக்கின்றது. சிலர்களெல்லாம் பதவி உயர்வோடு கூடிய இடமாற்றத்தை சந்திப்பீர்கள். அதே நேரம் தொழிலில் கவனமாக இருங்க. ஒன்றை அடைவதற்கு எவ்வளவு போராடுகின்றோம், அடைந்த பின் அதை தக்க வைத்துவதற்கு அதை விட அதிகமாக போராடுகின்ற ஒரு நிலைதான். ஒரு அடி மண் கூட வாங்க முடியவில்லை என்று கலங்கியவருக்கு இடம் வாங்கி கட்டி முடிக்க முடியாத மனையை கட்டி முடிக்கின்ற ஒரு நல்ல சந்தர்ப்ப சூழ்நிலை அமையும். அதே நேரம் தெய்வ பலம் துணை இருந்தால் நன்றுதானே. சனி பகவானை பொறுத்த வரைக்கும் இந்த கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் கண்டக சனியாக இருக்காருங்க. கண்டக சனியாக இருக்கும்போது அவன் பாதம் நோக்கி நகர்ந்து விடுங்கள். அதுதான் என்னுடைய அனுபவம். அதாவது காப்பவன் அவன் சரணம் அகம் பிரபத்தையே என்று சொல்வதைப் போல சனியின் பாதத்தை நீங்கள் சரணடைவீர்களால் கண்டிப்பாக கைவிட மாட்டார். மனமும் உடலும் சரியாக இருந்து விட்டாலே போதும். திருத்தணி
திருத்தணிக்கு பார்த்தீங்கன்னா முருகன் மட்டும் சிறப்பு அல்ல. அந்த முருகனை தரிசனம் செய்யுங்கள். அங்கிருந்து ஒரு 2, 3 கிலோமீட்டர்ல பாதசனீஸ்வரர் ஆலயம் யாரை கேட்டாலும் சொல்லுவார்கள். அந்த ஆலயம் சென்று சனீஸ்வரனுக்கு அங்கே தரக்கூடிய நல்லெண்ணெயை கொண்டு அபிஷேகம் செய்து பாருங்கள். அங்கே பக்கத்திலேயே பிரகஸ்பதி என்று சொல்லக்கூடிய நின்ற திருக்கோலம் குரு பகவான். அவரையும் வழிபாடு செய்வது 1க்கு 2 பலனை தரும் அருமையான ஒரு வாய்ப்பு இந்த குரு பயிற்சி. கன்னிராசி. என்னுடைய அனுபவத்தில் பரிகாரம் என்பதே சோழி பிரசனத்தில் கிடையாது. ஆறுதலுக்காகத்தான் இத்தனை பரிகாரங்கள் சொல்கின்றேன். ஆனாலும் இந்த குரு பயிற்சியில் ஒரு எளிய பரிகாரம் சொல்கின்றேன். காரணம், அவர் கடகத்துக்கு வரார். கடகன் யாருடைய இடம்? சந்திரனுடைய இடம், மனோகாரன் இடம். ஆக இந்த வருடம் முழுவதும் வருகின்ற பௌர்ணமி. பௌர்ணமி ஒரு நாள் மட்டுமே கொஞ்சம் உபவாசம் இருங்கள். முடிந்தவரை உணவை குறைத்து வீடு வாசல்லாம் கூட்டி பெருகி அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா பௌர்ணமி வருகின்ற இரவு நேரம் காத்திருந்து அந்த பௌர்ணமிக்கு ஒரு தீபார்த்தனை காமிக்கும். அதுதான் வீட்டு வாசலில் பௌர்ணமி. நிலவு ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் மனோஸ் தான் காரணம். அந்த மனசு அவள் வீட்டிலேருந்தே செய்யக்கூடிய எளிய பரிகாரம் சந்திரனுடைய வழிபாடு. அதாவது ஆதிசக்தியாம் பராசக்தி. அவளும் சிரசில் 3ஆம் பிறையை சூடியிருக்கின்றார். சிவபெருமானும் சூடியிருக்கின்றார். சோமன் என்று சொல்லக்கூடிய சந்திரன். சந்திரனை பொறுத்த வரைக்கும் இருக்கின்ற இடம்னா இரவு நேரம் தான். இரவு நேரம் பௌர்ணமி. ஒவ்வொரு பௌர்ணமியும் வீட்டில் இருந்துக்கிட்டே சந்திரனை வழிபாடு செய்வது நல்ல பலனை தரும். என்னுடைய அனுபவத்தில் பரிகாரம் என்பதே சோழி பிரசனத்தில் கிடையாது. ஆறுதலுக்காகத்தான் இத்தனை பரிகாரங்கள் சொல்கின்றேன். ஆனாலும் இந்த குரு பயிற்சியில் ஒரு எளிய பரிகாரம் சொல்கின்றேன். காரணம், அவர் கடகத்துக்கு வரார். கடகன் யாருடைய இடம்? சந்திரனுடைய இடம், மனோகாரன் இடம். ஆக இந்த வருடம் முழுவதும் வருகின்ற பௌர்ணமி. பௌர்ணமி ஒரு நாள் மட்டுமே கொஞ்சம் உபவாசம் இருங்கள். முடிந்தவரை உணவை குறைத்து வீடு வாசல்லாம் கூட்டி பெருகி அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா பௌர்ணமி வருகின்ற இரவு நேரம் காத்திருந்து அந்த பௌர்ணமிக்கு ஒரு தீபார்த்தனை காமிக்கும். அதுதான் வீட்டு வாசலில் பௌர்ணமி. நிலவு ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் மனோஸ் தான் காரணம். அந்த மனசு அவள் வீட்டிலேருந்தே செய்யக்கூடிய எளிய பரிகாரம் சந்திரனுடைய வழிபாடு. அதாவது ஆதிசக்தியாம் பராசக்தி. அவளும் சிரசில் 3ஆம் பிறையை சூடியிருக்கின்றார். சிவபெருமானும் சூடியிருக்கின்றார். சோமன் என்று சொல்லக்கூடிய சந்திரன். சந்திரனை பொறுத்த வரைக்கும் இருக்கின்ற இடம்னா இரவு நேரம் தான். இரவு நேரம் பௌர்ணமி. ஒவ்வொரு பௌர்ணமியும் வீட்டில் இருந்துக்கிட்டே சந்திரனை வழிபாடு செய்வது நல்ல பலனை தரும். என்னுடைய அனுபவத்தில் பரிகாரம் என்பதே சோழி பிரசனத்தில் கிடையாது. ஆறுதலுக்காகத்தான் இத்தனை பரிகாரங்கள் சொல்கின்றேன். ஆனாலும் இந்த குரு பயிற்சியில் ஒரு எளிய பரிகாரம் சொல்கின்றேன். காரணம், அவர் கடகத்துக்கு வரார். கடகன் யாருடைய இடம்? சந்திரனுடைய இடம், மனோகாரன் இடம். ஆக இந்த வருடம் முழுவதும் வருகின்ற பௌர்ணமி. பௌர்ணமி ஒரு நாள் மட்டுமே கொஞ்சம் உபவாசம் இருங்கள். முடிந்தவரை உணவை குறைத்து வீடு வாசல்லாம் கூட்டி பெருகி அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா பௌர்ணமி வருகின்ற இரவு நேரம் காத்திருந்து அந்த பௌர்ணமிக்கு ஒரு தீபார்த்தனை காமிக்கும். அதுதான் வீட்டு வாசலில் பௌர்ணமி. நிலவு ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் மனோஸ் தான் காரணம். அந்த மனசு அவள் வீட்டிலேருந்தே செய்யக்கூடிய எளிய பரிகாரம் சந்திரனுடைய வழிபாடு. அதாவது ஆதிசக்தியாம் பராசக்தி. அவளும் சிரசில் 3ஆம் பிறையை சூடியிருக்கின்றார். சிவபெருமானும் சூடியிருக்கின்றார். சோமன் என்று சொல்லக்கூடிய சந்திரன். சந்திரனை பொறுத்த வரைக்கும் இருக்கின்ற இடம்னா இரவு நேரம் தான். இரவு நேரம் பௌர்ணமி. ஒவ்வொரு பௌர்ணமியும் வீட்டில் இருந்துக்கிட்டே சந்திரனை வழிபாடு செய்வது நல்ல பலனை தரும்.